மண்ணை அடகு வைத்து மனதில் கவலையின்றி விண்ணை தொட்டுவிடும் வீணான கதைகள் பேசி திண்ணை தூங்கி என தெரிந்திருக்கும் தமிழனின் கண்ணை திறக்கட்டும் உன் கவிதை. தாய்மையை போற்றிய கவிஞரே, நன்றி. அடுத்தபடியாக, பொங்கி வரும் அலை நடுவே புகுந்து வரும் நுரை குமிழியாய், பொங்கி வரும் அலை நடுவே புகுந்து வரும் நுரை குமிழியாய், கங்கை நீரினை சுமந்து வரும் காசி நகர் சிறு கலையமாய் தங்க கவியினை சுமந்து வருகிறார் கவிஞர் ரங்கசாமி. தமிழுக்கு வணக்கம். அன்னை தமிழ் பற்றாளர் அனைவருக்கும் வணக்கம். கவியரங்கு தலைவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு மகளிர் தின சிறப்பு. தொல்காப்பிய பேரவையில் கவியரங்கு வச்சு சொல்லிட்டாங்க, மகளிர் மாண்பும் கவிதை எழுதிக்குவாங்க அப்படின்னு. அது எல்லாம் எழுதிட்டு வந்தால் பெரும்பல் கவிதையாக இருந்து நான் சிறு நாளை வரையில் எழுதிட்டு வந்துருக்கிறேன். இவ்வளோதான் எழுதின்னு வச்சுக்காதீங்க, சிறு கவிதை வாய்ச்சா போதும்னு சொல்லிட்டு வந்தேன். மகளிர் மாண்பு. மகளிருக்குத்தான் இன்னல்கள் மண்ணில் எத்தனை, மகளிருக்குத்தான் மண்ணில் இன்னல்கள் எத்தனை, அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்பவர்கள் மண்ணில் எத்தனை, காலமாற்றத்தால் கரும்புள்ளிகள் சில கண்டு நல்லோர் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நவீன உலகில் நாணம் நழுவாமல் அச்சமிகு துச்சமென மடமை தாங்கி நின்றாலும் மடமையாய் பயிர்ப்புடன் பாசம் கொண்டு பந்தம் சேர்க்கும் தன்னலமற்றதாயுள்ளம் பார்வோற்றும் பெண்கள் பல கோடி. அவர்கள் தலைமையில் தமிழர்கள் கலாச்சாரமும் பண்பாடும் மாறாது மறைந்திடாது தலைத்திடும், தலை நிமிர்ந்திடும். புதுமை பெண்கள் பாடுபடுகிறார்கள், வருவாய் ஈட்டுகிறார்கள், புதுமை செய்கிறார்கள், புண்படுத்திக் கொள்கிறார்கள் தன் அழகான மனதை, குடும்ப வாழ்வினை குறைத்துவிட்டு வருங்காலங்களில் அகழ்வாராய்ச்சியில் தேடாதீர்கள். மாண்பு காக்கும் மகளிரை போற்றுதலுக்கு வழங்குவோம். பெண் என்றும் புரியாத புலி, பெண் உலகின் இயக்கம், பெண் மாய கண்ணாடி, பெண் அசாத்திய சக்தி, பெண் தாயாக அன்பு, பெண் பாட்டியாக அக்கறை, பெண் மகளிராக தேவதை, பெண் சகோதரியாக மகிழ்ச்சி, பெண் உறவாக பிரச்சனை, பெண் தோழியாக உற்சாகம், பெண் காதலியாக அழகு, பெண் மனைவியாக உயிர் மயக்கம், பெண் நல்லவளா தீங்கானவளா, தீர்வு உன் கையில், ஓர் அழகான கண்ணாடி, புரிந்தால் போல் தோன்றும் புரியாத அழகான புதிர்தான் பெண் என்றும் வாய்ப்பு கொடுத்த தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்துக்கும் காளிப்பனை அவர்களுக்கும் நன்றி. ஒரு கற்பனையில் ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்கு அழைத்து செல்கிறேன். நான் சொல்வதை கற்பனையில் பாருங்கள். மேக மகுடம் தரித்த தூரத்து பச்சை வயல் கண்ணுக்கு தெரியுதா? அதன் மார்பு பூநூலாய் அருவிக்கோடு, ஒரு அருவி விழுந்துட்டு இருக்குது. நாசி நெருடும் மூலிகை காற்று அலை அடிக்கும் மரகத வயல் கண்ணுக்கு தெரியுதா? ஆங்கூர் ஆலய கோபுரம் தாய் மடியென விரிந்த ஆலமரம் அடி நங்கூரமாய் தொங்கும் ஊஞ்சல் விழுது நினைவின் நரம்புகளில் நாதஸ்வரம் இசைத்த இந்த இயற்கை காட்சியை நமக்கு தனது கவிதை மூலம் எடுத்து தந்தவர் கீதா தயாளன். அப்பா, நீ திட்டப்பட அடுத்தபடியாக உங்கள் ஜீவனை ஆனந்தப்படுத்துவதற்காக கவிதை பாட வருகிறார் ஜீவானந்தம். எப்பொழுதுமே மனப்பாடமா சொல்றவர், காயத்தை பார்த்து படிக்க மாட்டார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைத்த பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கை வசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பம் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பண்பட வேண்டும், வானமெங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை வணங்கி கவியரங்கர் தலைமை
அன்பு அண்ணன் கவிஞர் முகில் தினகரன் ஐயா அவர்களை வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம். கவிதையின் தலைப்பு மகளிர் மாண்பு. பெண்ணே, உன் இதழில் புன்னகை அணிந்து போர் நடத்து புவியில் துணிந்து வெற்றி படியில் நடை போட்டு வீரத்தை தாளாட்டு. பெண்ணே பெண்ணே, உன் இதழில் புன்னகை அணிந்து போர் நடத்து புவியில் துணிந்து வெற்றி படியில் நடை போட்டு வீரத்தை தாளாட்டு. மேன்மை குணம் கொண்டதும் பெண்மையே, தாய்மை களம் கண்டதும் பெண்மையே. பெண்ணே, நீ வீரம் கொண்டு மானம் காத்தால் புவியெங்கும் புரட்சி மலரும். கனிவும் துணிவும் பெண்மையின் அழகு, கதிரவன் மறைந்தால் ஒளிதரும் நிலவு. கனிவும் துணிவும் பெண்மையின் அழகு, கதிரவன் மறைந்தால் ஒளிதரும் நிலவு. மானமும் வீரமும் காத்திடத்தால் மண்ணிலே மங்கை என்ற பிறப்பு. ஒழுக்கத்தில் வீரம் காப்பதே பெண்மையின் சிறப்பு. மானமும் வீரமும் காத்திடத்தால் மண்ணிலே மங்கை என்ற பிறப்பு. ஒழுக்கத்தில் வீரம் காப்பதே பெண்மையின் சிறப்பு. மண்ணில் ஓடும் நதியும் பெண்மைதான், வானில் ஒளிரும் நிலவும் பெண்மைதான். இலக்கணமும் இலக்கியமும் பெண்மை கொண்டாடும். இலக்கியமும் பெண்மையை கொண்டாடும். பெண்ணே, நீ ஒரு அழகிய கவிதை என்பதா? பெண்ணே, நீ ஒரு அழகிய கவிதை என்பதா? அழகான நீரோடை தமிழோட அதன் பக்கம் மலர்ச்சோலைகள் அசைந்தாட அன்பெனும் இலக்கணத்தை பாடி கதையாய் கவிதையாய் காப்பியமாய் காவியமாய் என்றும் மண்ணில் நிறைப்பவள் ஆழ் மனதில் தொலைநோக்கு அறிவை ஆழமாய் விதைப்பவள் பெண்மையே. அன்பின் வடிவமாய் அறிவின் படிவமாய் மலரும் புன்னகையில் மணக்கும் மல்லிகையாய் அன்பில் மலர்ந்து அறிவில் தெளிந்த பெண்ணே. ஆழ் மனதில் பருவத்தின் விருப்பங்கள் அலைகளைப் போல் வந்து போகும். மனதை அடக்கி ஆடும் பெண்மைதான் பெண்மைக்கே இலக்கணத்தை தந்து போகும். வளையலோசை குலுங்க, கொலுசின் ஓசை முழங்க, மனதில் விருப்பம் அலைபோல் துள்ளி எழுந்த போதும் ஒழுக்கத்தின் அடக்கத்தை முத்தமிட்ட பெண்மையே. உன் பேர் அன்பு நிலவாய் ஒளிந்திட பேர் அழகாய் மலரட்டும் மகளிரின் மாண்பு. வாய்ப்பு தந்த தொல்காப்பி பேரவை அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் வருகை தந்த அன்பு தோழர்களுக்கும் ஐயா காளிப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. கவியரங்கம் இத்துடன் நிறைவு பெற்றது. சில அமர்வுக்கு முன்பு நடக்கக்கூடிய நிகழ்வு இவர் போகணும், நோன்பு இருக்கிறாரு. ஆகையினால அவருக்கு மட்டும் முதல்ல பாடி நம்ம முதல் பாடணும்னு சொல்றாரு. பாடி எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ். அவையோர் அனைவருக்கும் எனது காலை உள்ளம் கனிந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மகளிர் மாண்பு உயர மணக்கொடை கொடுத்து திருமணத்தை முடித்திடு. உனக்கு உரியவள் ஆக்கிடு. அவளை நுகர்ந்திடு, புசித்திடு, விதைத்திடு, அறுவடை செய்திடு. மகளிர் மாண்பு உயர்ந்திடும். இருமணம் இணைந்த திருமணத்தால் நறுமணம் வீசிடும் விளைநிலமே அவள். உழுதிடு, உண்டிடு, பருகிடு. மகளிர் மாண்பு உயர்ந்திடும் தெரிந்திடு. உன் குலம் சிறக்க ஈண்டிடுவாள் மழலைகளை அவள் ஓர் பல்கலைக்கழகம் என்பதை உணர்ந்திடு, புரிந்திடு. மகளிர் மாண்பு உயர்ந்திடும் அறிந்திடு. பெண்ணை சிறக்க தாய்மை போற்றிட வாழ்ந்திடு, வென்றிடு. மணக்கொடை கொடுத்தவளை உன்னவள் ஆக்கிடு. இருவரும் ஓர்வியராய் உன்னத வாழ்வு வாழ்ந்திடு. மகளிர் மாண்பு உயர்ந்திடும். ஈருலகிலும் ஈடேற்றம் பெற்று பேருகை எய்திட பெருமானார் நபி ஸல்லல்லாஹு வழியிலே வாழ்ந்திடுவீர். உனக்கு அவளாடை, அவளுக்கோ நீயே ஆடை. புரிந்திடுவாய், தெரிந்திடுவாய், அறிந்திடுவாய், உணர்ந்திடுவாய். மகளிர் மாண்பு உயர்ந்திடும். பேரருளாளன் ஆண்டவன் அருளை பெற்றிடுவாய். நல்ல சுவர்க்கத்தில்
மனக்கொடை மாண்பை உணர்ந்திடு, உள்ளத்தில் பதித்திடு, உலகம் போற்ற வாழ்ந்திடுவீர், மகளிர் மாண்பு உயர்ந்திடும் என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொல்காப்பியரே துணை, தொல்காப்பியமே வழிகாட்டி, வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப, பழிதீர் செல்வம் வழிவழி சிறந்து பொலிமின். இன்று தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் 103வது திங்கள் அமர்வு அடிகள் பெருமானின் ஆசியுடன் தொடங்குகிறது. இன்றைய நிகழ்விலே மகளிர்கள் மாண்பு என்ற தலைப்பிலே தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் ஒரு கவியரங்கை நடத்தியது. அந்த கவியரங்கத்தில் 11 கவிஞர்களும் அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடியவராக எழுத்து சித்தர் முகில் தினகரன் அவர்களையும் கொண்டு கவியரங்கம் நடத்தப்பட்டது. அந்த கவியரங்கத்திலே வாசிக்கப்பட்ட கவிதைகளை எல்லாம் தொகுத்து வழங்குகிறோம். அவற்றுள் நான் ஈட்டிய பெண்களை வாழ்த்திய ஒரு கவிதை. அந்த கவிதை இதோ. வித்தாய் உலகை படைத்த வித்தகையே, முத்தமிழ் புரியும் மூல நாயகியே, எவ்வுயிருக்கும் தோன்ற இடமாய் இருப்பவளே, துவ்வா புகழ் மேவும் விண்ணாய் உள்ளவளே, ஆதி மூலமே ஆற்று நீர் ஆனவளே, நீதியிலா நீசரை சுட்டெரிக்கும் தீயே, உலகத்து உத்தமர் உதிரித்தால் உண்டாக்கி உலவிடும் உயிர்காற்றாய் உள்ளவளே, இந்த பூதங்கள் ஐந்தாலே பேரண்டம் ஆனவளே, ஆதவன் கதிரோ அனைத்துக்கும் ஆதாரம், மாதவத்தால் மங்கையாய் செய்தாய் அவதாரம், வெண்ணிலவே எப்போதும் செய்யாய் சேதாரம், தன் தளிர் கொழுந்தாய் குலத்தை காக்கும் அனைத்து உறவுகளும் ஆவதும் முன்னாலே, நினைத்தே போற்றினோம் நேசமுடன் காப்பவளே, விருந்தும் மருந்தும் விருப்பமாய் தந்து கருத்தாய் பேணும் காருகியே, கண்ணே வித்தே வெளியிலா முத்தே எங்கள் சொத்தே சோர்விழா உழைப்பாளி, நாளும் உணவோடு உணர்வையும் ஊட்டி வளர்ப்பவளே, குணத்தையும் நலத்தையும் கூட்டி கொடுப்பவளே, ஆண்டொழில் அத்தனையும் அயராது செய்வாயே, ஆணொரு பிள்ளையை பெற்றுத் தருவானோ, ஆண்டவன் நீயம்மா அனைத்தும் அடக்கிய பெண்மே பேசும் தொல்காப்பியத்தை கண்ணாகக் கொண்டு காப்போம் நாளுமே. நன்றி, வணக்கம். இதை இயற்றி வழங்கியது புலவர் ஆ. காளியப்பன், தலைவர், தொல்காப்பியர் தமிழ் சங்கமம். தொல்காப்பியர் துணை, தொல்காப்பியமே வழிகாட்டி. நன்றி, வணக்கம். ஜீவானந்தம் அவர்கள் பார்க்காமலே கவிதை வாசித்தார். எங்களாலெல்லாம் முடியாது. நாங்கள் பள்ளி காலத்தில் பரீட்சையில் கூட பார்த்துதான் எழுதுவோம். அப்புறம் எப்படி இங்க வந்து பார்க்காம கவிதை வாசிப்பது? இந்த கவியரங்கில் கலந்து கொண்டு என்னுடைய தலைமையில் கவிதை வாசித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய திரு காளியப்பன் ஐயா அவர்களுக்கும்
நமது உமாபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவியரங்கம் சிறப்பாக நடைபெற பார்வையாளராக இருந்து கைதட்டி ஊக்குவித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.